வணக்கம் வாங்க, நான் உங்கள் தோழி பிரியா ரமேஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா வாழைக்காய் வறுவலுங்க. செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழைக்காய் வறுவல். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு, ரசத்துக்கு, தயிர் சாதம், அதுமாரி வெரைட்டி ரைஸ்லாம் செம்ம சூப்பராக நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். வாழைக்காய் வறுவலுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். 2 ஓரத்தையும் கட் பண்ணிடணும். மேலே இருக்கிற தோலியும் சீத்திக்கணும். பீலரை வச்சு நீங்கள் இதை சீத்திக்கிங்க. ரொம்ப அடர்த்தியாக சீத்த தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடாது. இதை கட் பண்ணிவிட்டு தண்ணியில், நல்ல தண்ணியில் போட்டு வச்சுருங்க, கற்காமல் இருக்கிறதுக்காக. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். தக்காளி 1, பூண்டு பல் 5, அதை நசுக்கி எடுத்துக்கணும். காரத்துக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, கருவேப்பிலை சிறிது, எண்ணெய் தேவைக்கேற்ப. வாழைக்காவை சுத்தமாக தண்ணியில் வடிகட்டி எடுத்து வந்திருக்கேன். இதில் எல்லா மசாலா ஜாமானும் இங்கே சேர்த்துக்குங்க. கரம் மசாலாவுக்கு பதிலாக சோம்பு தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நசுக்கி வச்சுருந்த பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறணும். இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டுருக்கேன். கொஞ்சம் தாராளமாக எண்ணெயை விட்டுக்குங்க. வெங்காயத்தை சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. கலந்து வச்சுருக்க அந்த வாழைக்காயோட மசாலா அது எல்லாத்தையும் சேர்த்து அதில் சேர்த்துருக்கேன். இது எண்ணெயிலே கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, பிறகு தேவையான அளவுக்கு தண்ணியை லைட்டாக தெளித்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அரிசி மாவு 1 ஸ்பூன் கடைசியாக சேர்க்குறேன். எதுக்குன்னா இது ட்ரையாக இருக்கிறதுக்காக. இது சேர்க்கும் போது தான் பார்த்திங்கன்னா இதுமாரி ட்ரையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.